துர்கை அப்படின்றவங்க வந்து கிருஷ்ணருடைய தங்கை அப்படின்னு சொல்றோம். எப்படி கிருஷ்ணருடைய தங்கை ஆவார்? துர்கை கிருஷ்ணருடைய தங்கை எப்படி ஆவார்? ஏன் அவள் தங்கைன்னு சொல்லி சொல்றோம்? துர்கை அப்படின்றது யசோதைக்கு பிறந்திருந்தா, தேவகி அப்படின்றவங்க கிருஷ்ணர் பிறந்திருக்கார். ஸோ 2 பேரும் எப்படி தங்கை ஆவாங்க? 2 பேருக்கு சம்பந்தமே கிடையாது, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் 2 பேரும் எப்படி தங்கை ஆவாங்க? நம்ம இது யாரும் யோசிச்சதே கிடையாது. ஆனா இங்க நமக்கு உதாரணம் சொல்றாங்க, நம்மளுக்கு விஷயம் சொல்றாங்க. 9வது ஸ்லோகத்துல சொல்றாரு ஸ்ரீமத் பாகவதோட இந்த இடத்துல சொல்றாங்க, சதத் அதிருஷ்யத அனுஜ விஷ்ணோஹோ அப்படின்னு சொல்றாங்க. அனுஜ விஷ்ணோஹோ அப்படின்னா விஷ்ணுனுடைய தங்கை அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. விஷ்ணு கிருஷ்ணனுடைய தங்கை அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இந்த துர்கை யாருக்கு பிறந்தாங்க? கண்டிப்பா தெரியும், துர்கை அப்படின்றவங்க யசோதைக்கு பிறந்தாங்க. அந்த யசோதையனுடைய இன்னொரு மகன் யாரு அப்படின்னா கிருஷ்ணர். கிருஷ்ணர் துர்கை என்ன பண்றாங்க? 2 பேரும் சேர்ந்துதான் அங்க என்ன பண்றாங்க? யசோதைக்கு பிறக்கிறாங்க. அதனால்தான் துர்கை அப்படின்றவர் கிருஷ்ணனுடைய தங்கையா மாறுறார். இதுதான் கிருஷ்ணருக்கும் துர்கைக்கும் அண்ணன் தங்கை அப்படின்ற உறவு எங்கேயும் வந்திருக்காரு. சோ இந்த விஷயத்த நம்மளுக்கு ஆச்சாரியர்கள்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இது வெளியில உலகத்துக்கு நமக்கு பொதுவா தெரியாத விஷயம், ஆனா நம்மளுக்கு இவங்க சொல்றாங்க. சோ இப்படி அந்த கிருஷ்ணருடைய தங்கையாக என்ன பண்றாங்க? துர்கை அப்படின்றவங்க தோன்றுறாங்க. தோன்றின பின்னாடி இந்த குழந்தைய பாக்குறதுக்காக, அந்த குழந்தைய கொல்வதற்காக அங்கிருந்து வேக வேகமா கம்சன் ஓடி வரான், வாழை உருகிட்டு வரான். வந்த பின்னாடி அந்த அம்மா அழுகுறாங்க, ஏன்னா அந்த குழந்தையை காப்பாற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. தேவகி அழுகுறாங்க, அண்ணா இது உங்களுடைய மருமகள், நாளைக்கு இந்த குழந்தை பெருசாயிடுச்சுன்னா உன்னுடைய மகனுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தம் கொண்டாடுறாங்க. அவன் அதை கேட்கற மாதிரி கிடையாது. அடுத்த சொல்றான், இது பொன் குழந்தைன்னா, ஏன்னா அசரீர வாக்கு சொன்னது ஆண் குழந்தை தான் உன்னை கொல்லுன்னு சொல்லி சொன்னது, பெண் குழந்தை எப்படி உன்னை கொல்ல போகுது? ஏன்னா விஷ்ணு பெண் குருவத்துல வரமாட்டாரு, இந்த குழந்தைய விட்டுடு, நீ பெண் குழந்தைய கொல்லாத அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அவன் கேட்கற மாதிரி கிடையாது. ஏற்கனவே என்னுடைய 6 பசங்களை கொண்டுட்டு இந்த ஒரு குழந்தையாவது எனக்கு விட்டு கொடு சொல்லி கேட்கறாங்க. விடல. கொஞ்சம் என்னோட நிலைமைய பாரு, நான் கல்யாணமான புதுசுல இருந்து என்ன பண்றேன்? ஜெயில வசிச்சுட்டு இருக்கேன். உன்னுடைய தங்கை ரொம்ப ரொம்ப எளிமையானவள், ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கேன், எனக்கு யாரும் உதவி பண்ண கூட ஆள் கிடையாது, ரொம்ப பரிதாபமான நிலைமையில் இருக்கேன், நிறைய குழந்தைகள் இழந்துட்டேன், ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், இந்த ஒரு குழந்தையாவது எனக்கு என்ன பண்ண பரிசா கொடு, கல்யாண பரிசா இருக்கு, இந்த ஒரு குழந்தையாவது கொடு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு மன்றாடி பாக்குறா. அவன் கேட்கற மாதிரி கிடையல. என்ன பண்றான் அப்படின்னா, அந்த குழந்தைய பிடுங்க பாக்குறான். அந்த குழந்தைய என்ன பண்றா? ரொம்ப கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாளாம். அந்த குழந்தையுடைய பாதம் மட்டும் தெரியுது. என்ன பண்றான்? அந்த குழந்தைய மேல கொஞ்சம் கூட கருணை இல்லாம தன்னுடைய தங்கையா யாராவது அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையில தனக்குன்னு வந்துருச்சு அப்படின்னு நம்ம யாரையும் பார்க்க மாட்டோம். சுயநலம் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா யாரையும் பார்க்க மாட்டோம். நம்மை காப்பாற்றிக் கொள்வதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அந்த சுயநலத்துக்கு மத்தியில யார் வந்தா என்ன பண்ணுவோம்? எல்லாம் தூக்கி போட்டுருவோம். நம்ம பெற்றோரா இருந்தாலும், நம்முடைய குடும்பமா இருந்தாலும், நம்முடைய குழந்தைகளா இருந்தாலும், யாரும் நம்முடைய சுயநலத்துக்கு, நம்முடைய சுய இன்பத்திற்கு வந்து தடங்களா வராங்களோ எல்லாம் தூக்கி போட தயாரா இருக்கும். அப்படிப்பட்டதான் இந்த உலகம். அப்ப என்ன பண்றாங்க? இந்த கம்சன் என்ன பண்றான்? அப்படிப்பட்ட சுயநலவாதியா இருக்கிறதுனால அவனுடைய தங்கை அப்படிங்கிற விஷயத்த மறந்துட்டான், தங்கையோட குழந்தை அப்படிங்கிற விஷயத்த மறந்துட்டான். அந்த குழந்தைய காலை பிடிச்சி இழுக்கிறான். இழுத்து ஓங்கி அடிக்க முயற்சி பண்றான். ஏன்னா கல்ல அடிச்சுதான் எப்பயும் அவனுக்கு பழக்கம். ஓங்கி அடிக்க முயற்சி பண்றான். அவன் எப்ப அந்த குழந்தைய ஓங்குறானோ அந்த குழந்தை மேல போயிடுச்சான், ஆகாசத்துல போயிடுச்சான். அஷ்டபுஜத்தோட அங்க அவனுக்கு காட்சி கொடுக்க ஆரம்பிக்கிறான். அங்க காட்சி கொடுத்துட்டு அந்த துர்கையனுடைய ரூபத்தை வந்து வர்ணிக்கிறாங்க. எல்லாம் வந்து சிகப்பு கலரா போட்டுட்டு இருக்காளாம், சிகப்பு கலர்ல வஸ்திரம் அணிஞ்சிட்டு இருக்காங்க, சிகப்பு கலர்ல மாலை அணிஞ்சிட்டு இருக்காளாம், தலையில கிரீடம் வச்சிட்டு இருக்காளாம். அது மட்டும் இல்லாம நல்ல சந்தனங்கள், உடம்பெல்லாம் சந்தனங்கள் பூசி இருக்காளாம், உடல்ல நிறைய ஆபரணங்கள் அணிச்சிட்டு இருக்காளாம், கையில வந்து திரிசூலம் வச்சிட்டு இருக்காளாம், ஒரு வாள், ஒரு வில், ஒரு அம்பு, அதுக்கு மேல கேடயம், அதுக்கப்புறம் சங்கு சக்கரம் கதை எல்லாம் வச்சுட்டு இருக்காளாம். இப்படிப்பட்ட அஷ்டபுஜத்தோட என்ன பண்றாங்க? விஷ்ணு காட்சி கொடுக்குறார். காட்சி கொடுத்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார், என்ன கொண்டு என்ன பிரயோஜனம்? உன்னை கொல்பவன் ஏற்கனவே எங்கேயோ பிறந்து வளர்ந்துட்டு இருக்கான். உன்னை கொல்பவன் வந்து இப்ப மட்டும் உன்னை கொல்லல, உன்னை பல பிறவில அவன் கொண்டுட்டு இருக்கான். அதனால கண்டிப்பா அவன் என்ன பண்ணுவான்? உன்னை இந்த பிறவிலையும் கொன்றே தீருவான். அதனால என்ன பண்ணாத, நீ முட்டாள்தனமா மற்ற யாரையும் துன்பப்படுத்தாத, மற்ற சாதுக்களை துன்புறுத்தாத அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு அவ பட்டுன்னு மறைஞ்சு போயிட்டாளாம். மறைஞ்சு போன பின்னாடி அந்த துர்கையானவள் இன்னைக்கு நிறைய இடத்துல அந்த துர்கையோடைய வழிபாடு அப்படிங்கிறது இந்த இந்தியா முழுக்க நடந்துட்டு இருக்கு. எல்லா கோயில்களையும் துர்கை வழிபாடு அப்படின்றது இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் துர்கைக்கு ஒவ்வொரு பேரோட அந்த துர்கையை வழிபடுவது உண்டு அப்படிங்கிற விஷயத்த சொல்லி முடிக்கிறாங்க.